ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு தான். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஆயில் விட்டு ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமோ பட்டை, சோம்பு எல்லாமே சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி விடணும். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். ஏன்னா இங்கே சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறனால நான் ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன். நம்ம மசாலாவும் சேர்க்குறோம் இல்லையா? இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்குது, அதனால தான் நல்லா சேர்த்து நல்லா தக்காளி நல்லா உப்பு போட்டு நல்லா மையாக வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன். இஞ்சி பூண்டு சேர்த்து வேறு எதுவுமே கிடையாது, இஞ்சி பூண்டு மட்டும்தான் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்க தான் நல்லாயிருக்கும். நான் எப்போ வந்தாலும் எங்கள் அம்மா வீட்டில் சிக்கன் வாங்கிடுவாங்க, இல்லை மட்டன் வாங்கிடுவாங்க. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தான் பண்ணுவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் தான் வருவேன். ஸோ ரெகுலராக நம்ம போகிறதில்ல. கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் எப்போமா தான் போகிறது. சிக்கன் அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை நல்லா கழுவி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா அந்த சிக்கன் குழம்பு ஒரு மணமாக இருக்கும். நம்ம நல்லா இதில் வதக்காமல் உடனே நம்ம தண்ணி சேர்க்குறத விட நல்லா வதக்கிட்டு மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு நல்லா கிண்டுனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிண்டி விடணும். ஏன்னா சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்க்கணும். அப்போ தான் இதில் உள்ள எந்த கிருமி இருந்தாலும் அந்த மஞ்சள் பொடி சேர்க்கும்போது அது நல்லாயிருக்கும். நல்லா அந்த கவுச்சி ஸ்மெல்லு இருக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த மஞ்சள் பொடி சேர்க்குறது. ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றது எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காகத்தான். இதுதான் நம்ம சேல்ஸ் பண்ணுற சிக்கன் மசாலா. நம்ம வீட்டிலையே அரைச்சி சேல்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். யாருக்கெல்லாம் நம்மளுடைய மசாலா வேணும் அப்படின்றவங்க ஷார்ட்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது பார்க்கும்போதே நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்த்திங்களா, இந்த மாதிரி டைமில் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும் சிக்கன் குழம்பு. நல்லா சேர்த்து நல்லா தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்குங்க. பார்த்திங்களா, நான் தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சாச்சு. நல்லா அந்த சிக்கன் கறி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றாகி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் தேங்காய் கூட கொஞ்சோண்டு அதாவது முந்திரி பருப்பும் கொஞ்சம் கசகசா, கொஞ்சோண்டு சின்ன பட்டை, சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தான் சரிங்களா. நான் முந்திரி பருப்புன்னு சொல்கிறதுக்கு தான் பாதாம் சொல்ல வந்தேன். முந்திரி பருப்பு சரிங்களா, கொஞ்சமாக போடணுங்க. ரொம்ப போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். லேசாக அந்த ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கொடுக்கறதுக்காகத்தான். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்களா, இப்போ 2 கொதிக்கும்போது கொஞ்சம் நார்மலாயிரும் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்களும் பசி ஆகிட்டாங்களா, அப்படியே எல்லாருமே சாப்பிட உட்காரணும். அதனால் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சிக்கன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிலேருந்து பசி ஆயிடுச்சு எல்லாருக்கும். அதனால் கடன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் கொஞ்சம் சிக்கன் குழம்பு வச்சாலும் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு கொஞ்சோண்டு அந்த சிக்கன் ஃப்ரை இருந்தால் தான் அந்த சாப்பாடு அன்னைக்கு இறங்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சமைச்சாச்சு. அம்மா சோறு போட்டுட்ருக்காங்க எல்லாத்துக்கும். பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாருக்குமே அம்மா தான். அதில் எங்கள் அண்ணன் பையன் பார்த்திங்கன்னா தண்ணியை கொட்டி விட்டுட்டான். அதை வேறு கொஞ்சம் க்ளீன் பண்ணி
அதுக்கப்புறம் உட்காந்தோம். இப்படி தான் சேட்டை பண்ணுவானுங்க. சாப்பிடும்போது ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணி விட்ருவானுங்க. நான் சத்தம் போட்டதுக்காக அப்படியே பேசாமல் உட்காந்துருந்தான். பட் 2 பேரும் சிக்கன் குழம்பு வேணும்னு சொன்னாங்க. இவனுக்கு ஒருத்தனுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். தயிர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். தயிரை பார்த்த உடனே ஒரு ஆள் தயிர் வேணும்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா தயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வச்சு சாப்பிட்டாங்க. அப்படி ஒவ்வொரு ஆளாக சாப்பிட்டோம். எனக்கும் போட்டு கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு இந்த மாதிரி வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்தால் தான் என் பையன் கொஞ்சம் தனியாக அள்ளி சாப்பிடுவான். வீட்டில் அப்படின்னா எனக்கு ஊட்டி விடுமா அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாருங்கள், ஒரு ஆள் தயிர் சாப்பிட்டுருக்கு சிக்கன் வச்சு. அவங்க 2 பேரும் சிக்கன் குழம்பு சாப்பிட்றாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் கறி குழம்பு வச்சா வேறு ஆள் ஒன்று கேட்கும். இப்படி தான் நடக்கும். எங்கள் அம்மா வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது தான். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து இன்றைக்கி சமையல் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு, சப்போர்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான சந்திக்கிறேன். பாய்.